ஹாய், நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 1ல் இருக்க இயல் 2 புக் பேக் ஆன்சர் பார்க்க போகிறோம். இயல் 2 புக் பேக் ஆன்சர் இயல் 1 கம்ப்ளீட்டட் நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இயல் 2 பார்க்கலாம். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஒன் ஈடில்லா இயற்கை டாபிக்குள்ளே நமக்கு வந்திருக்க செய்யுள் ஓடை ஆசிரியர் வாணிதாசன். ஸோ புக் பேக் மட்டும்தான் பார்க்குறோம். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் கொஷின், பள்ளிக்கு சென்று கல்வி டேட் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சோல் மாதரின் வல்லை பாட்டுக்கேற்ப முழவை மீட்டது ஓடை. இந்த பாடல் நமக்கு ஓடை தான் ஓடை. நன்செய் பிரித்தெழுத நன்மை கூட்டல் செய். நீளுழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு. இப்போ ரீசெண்டாக இருந்த குரூப் 4 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சீருக்கு கூட்டல் சீருக்கேற்ப ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட்டு ஓடை கூட்டல் ஓடை யாட ஆப்ஷன் ஆ. ஓகே, இதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், 6 சூஸ் இட் மட்டும்தான் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா கோணக்காத்து பாட்டு. இதனுடைய ஆசிரியர் வெங்கம்பூர் சுவாமிநாதன். ஃபர்ஸ்ட் கொஷின், வானில் கரு டேஷ் தோன்றிதான் மழை பொழியும் முகில். கருமேகம். முகில்னு மேகம், கருமேகங்கள் தான் கருமுகில். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும் காலனையும். காலன்னா என்னது, யமன். ஸோ கரெக்டான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் இருந்தால் காலனையும் ஓட்டிவிடும். விழுந்ததங்கே, இதோட பிரித்து எழுதுக. விழுந்தது கூட்டல் அங்கே. செத்து கூட்டல் இறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம். இந்த இடத்துல என்ன வரும், பருத்தி எல்லாம். ஓகே, அடுத்து நமக்கு உரைநடை நிலம் பொது. இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 3 சரியான விடை மட்டும்தான் இருக்குது. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றன தாயாக மதிக்கின்றன. இன்னோசை பிரித்தால் இனிமை கூட்டல் ஓசை. பால் கூட்டல் ஊரும். இதை நம்ம சேர்த்தோன்னா இல்லையும் ஊயும் சேர்த்தோன்னா பால் ஊரும். ஆப்ஷனா பால் ஊரும். லூவா மாறிடும். ஓகே, அடுத்து விரிவானம் வெட்டுக்கிளியும் சருகுமானும். இதில் நமக்கு புக் பேக் இருக்காது. ஓகே, இலக்கணம் வினைமுற்று. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது. ஸோ எண்டாக இருக்கிறது என்னது, வினை வந்து ஒரு ஆக்ஷனை செய்யணும். வினைமுற்றுனா கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேய்ந்தது தான் இதோட ஆன்சர். பின்வருவனவற்றில் இறந்த கால வினைமுற்று. இங்கே கொடுத்துருக்கிறதே வந்து இறந்த காலம், பாஸ்டில் முடிஞ்சது வந்து படித்தான். நடக்கின்றான்னா இப்போ நடந்துகிட்டே இருக்காங்க ப்ரெசென்ட்டில். உண்பான் எதிர்காலம். ஓடாது அதுவும் வந்து எதிர்காலம். இது வந்து முடிஞ்சது வந்து படித்தான். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் ஓடு. ஸோ இதெல்லாமே கா முடிஞ்சு. இதெல்லாம் வியங்கல் வினைமுற்று. ஓடு மட்டும்தான் ஏவல் வினைமுற்று. அடுத்து தமிழென அறிவும். இங்கே தமிழெண் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அது கீழே வந்து இது வந்து கரெக்டான தமிழெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தே நம்ம வந்து ரைட் பண்ணிடலாம். உலக ஈர நாள் பிப்ரவரி 2 போது நமக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, ஊருக்கு. அடுத்து செப்டம்பர் 16 போது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக 16 இல்லைன்னா 1ஐயும் 6ஐயும் சேர்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், சா மாதிரி போட்டு இப்படி 2 வரும். ஓகேவா. அடுத்து அக்டோபர் 6. ஸோ நீங்கள் வந்து இது எந்த டேவும் வந்து தெரிஞ்சிச்சுக்கோங்க. இதுவும் கேட்க சான்ஸ் இருக்குது. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. அது இப்போ தான் பார்த்தோம், சா. இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் ரூ மாதிரி நமக்கு வரும். ஓகேவா. இது வந்து நம்ம தனியாக ஒரு ஷார்ட்கட்லேயே நம்ம வந்து வீடியோ ஷார்ட்ஸில் பார்த்துருக்கோம். எப்படி ஞாபகம் வச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு இது இங்கு அப்படி ஞாபகம் வச்சு. கடலை உருண்டை இங்கு சுவைத்து. இது சா வந்து மேலே சூ நமக்கு இப்படி இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினான். லாஸ்ட்டு போட்டு சைவர் முட்டை அப்படி ஞாபகம் வச்சுருக்கோம். ஸோ டப்புன்னு உங்களுக்கு தெரியலன்னா டக்குன்னு அதை சொல்லி பார்த்து ரைட் பண்ணிவிட்டு எந்தெந்த நம்பர்ஸோ, ஏன்னா இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து அடிஷன் மாதிரி மேட்சில் கேட்குறாங்க. ஓகேவா. அடுத்து தொடர் வகைகள் ரொம்ப சிம்பிள் தான். செய்தி தொடர், ஒரு சென்டென்ஸ் இருந்தால் செய்தி. லாஸ்ட் ஒரு கொஷின் மார்க், ஒரு கேள்வி கேட்குற மாதிரி வினாத்தொடர். விழைவுத்தொடர் வந்து என்னெல்லாம் வந்து சொல்லுன்னு பாருங்கள். ஏவல்லம் வரலாம், வேண்டுதலில் வரலாம், வாழ்த்துதல், வைதல். ஸோ இது நம்ம கேட்க சான்ஸ் இருக்குது. இது என்ன
விழைவு தொடர்னு கேட்டாங்கன்னா இது ஏவலா வேண்டுதலா வாழ்த்துதலா வைதலா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏவல்னா கட்டளை இடுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எதனா ஒன்று வேணும்னு கேட்குது, உன் திருக்குறளை தாக நூலை தருக அப்படிங்கிறது வேண்டுதல். உழவு தொழில் வாழ்க வாழ்த்துதல். கல்லாமை ஒழிக வெய்தல். இதெல்லாம் நம்ம ரீட் பண்ணும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும். உணர்ச்சி தொடர்லாம் நம்ம வந்து அப்படியே ஷாக்காக இருக்குது. அது மாதிரி உவகை சந்தோஷத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், உணர்ச்சியை வெளிப்படுத்துவோம். அழுகை, அவலம், அச்சம், வியப்பு. எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது என்ன தொடர் கேட்டிருக்காங்க. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். செய்தி தொடர். கடமையை செய். கடமையை செய்ன்றது ஒரு விழைவு தொடர். ஏவல்ல இருக்கா. பாரதியார் படகு இனிமேதான் என்னே. ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சைன் ஆச்சரியக்குறி வந்தால் இது என்னது உணர்ச்சி தொடர். அடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் வினா தொடர். ஓகே. ஸோ இங்கே வந்து தொடர்களை மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்க ஆக்டிவிட்டி. ஈஸியாக அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே அவங்க சொல்லியிருக்க தொடராக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே. அடுத்து ஸோ இதில் பாருங்கள் எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். நட ஆண்பால் நடக்கிறான். உண்ணா உண்கிறான். உறங்குகிறான். அப்படி வருமா. ஸோ பெண்பால் நடக்கின்றாள். இல்லு லாஸ்ட்டுக்கு இல்லு வரணும். பலர்பான இரு வரணும். இல்லை காய். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல் கண்டிப்பாக நமக்கு வந்து கொஷினில் ஒரு கொஷின் வச்சு கேட்டுடுறாங்க. நடக்கிறதுக்கு வேர்ச்சொல் நட. போனான் போ வேர்ச்சொல் போ. சென்றான் சென்னுன்னு வரக்கூடாது செல். உறங்கினான் உறங்கு. வாழிய வாழ். அது ஒரு கட்டளை மாதிரி இருக்கணும். மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும். பேசினால் பேசி அப்படி வரக்கூடாது. பேசு. வருக வா. தருக தா. பயின்றால் பயில். கேட்டார் கேள். ஸோ வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்ச தனியாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா. 10 வேர்ச்சொல் வந்து இந்த புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதோட லாஸ்ட்டாக இயல் 2ல் இருக்க கலைச்சொல் அறிவும். பழங்குடியினர் ட்ரைப்ஸ். சமவெளி பிளெயின். பள்ளத்தாக்கு வேலி. புதர் திக்கட். மலைமுகடு ரிட்ஜ். வெட்டுக்கிளி லோக்கஸ்ட். சிறுத்தை லியோபர்ட். மொட்டு பட். ஓகே. இயல் 2 போது இதில் வந்து திருக்குறளும் இருக்குது. ஸோ திருக்குறளும் புக் பேக் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். வல்லுருவம் பிரித்தால் வன்மை கூட்டல் உருவம். நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர். வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அறி ஓமை அணி. ஸோ உள்ள அந்த குறள் இருக்குது. குறள் பார்த்தா தெரியும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூர் போல கெடுவாங்க. போலன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஒரு ஓம உருவு இருக்கும். அதை வச்சு சில ஓமை அணி. ஓகே. திருக்குறளை சீர்பிரித்து எழுதுக. இது எல்லாமே வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த மேலே 4 கீழே 3 அது மாதிரி பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. கோடித்த இடம். வலியின் நிலைமன். வல்லுருவம். பெற்றம். புலியின் தோல் போர்த்த மேய்ந்தற்று. ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு திருக்குறள் தெரிஞ்சு தான் அட்டன் பண்ண முடியும். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனை எவர். இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கனைக்கொடி தான் ஃபர்ஸ்ட். கனைக்கொடிது யாழ்கோடு. செவ்விது ஆங்கு. அன்னம். வினைப்படு பாலால் குழல். வினைப்படு 6th 7th 8th இப்படி பிரித்து வரும். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு வந்து இதோட வந்து செகண்ட் இயலோடைய புக் பேக் முடிச்சு. இது 3rd இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு இயலாக வந்து தனியாக வந்து நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.